பாண்டிச்சேரியில மிகப்பெரிய அளவுல உங்களுடைய பரப்புரையெல்லாம் நடந்துச்சு. ஆனா, அதுலயுமே சில பிரச்சனைகள்லாம் நடந்ததாலாம் நியூஸ்லாம் தகவல்கள்லாம் வந்துச்சு. இல்ல காங்கிரஸோட கூட்டணி இன்னைக்கு நீங்க வாரிசு அரசியல்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து காங்கிரஸ் தவிர்க்க இல்ல, ஆனா வந்தா எடுத்துப்போன்றீங்கல்ல. இல்ல அப்ப புதுச்சேரி மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் புதுச்சேரியும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். அங்கேயும் தமிழக வெற்றி கழகம் வந்து தேர்தலில் போட்டியிட போகுது. நீங்க இப்படி பேசிருக்கலாமேன்றாங்க, இதை பேசலையே அப்படிங்கிறாங்க, இவ்வளவு நேரம் தான் பேசினாரு அப்படிங்கிறாங்க, ஏன் இதை தொடரலைங்கிறாங்க. எல்லாவற்றையும் எங்கள் தலைவர் பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியும் இல்ல அரசியல் தலைவர்களுக்கும் இருக்குது. இல்ல சார், 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல அப்படி என்ன பேசிட முடியல. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் முனைவர் சம்பத்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். பாண்டிச்சேரியில மிகப்பெரிய அளவுல உங்களுடைய பரப்புரையெல்லாம் நடந்துச்சு. ஆனா அதுலயுமே சில பிரச்சனைகள்லாம் நடந்ததாலாம் நியூஸ்லாம் தகவல்கள்லாம் வந்துச்சு. அங்க கூட்டம் பெரிய அளவுல கூடல அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாது. அது எப்படி உண்மைதானா என்ன? இல்ல, அதாவது ஒரு 72 நாட்களுக்கு பிறகு இந்த கரூர் விபத்துக்கு பிறகு எங்களுடைய தலைவர் நேரடியாக மக்களை நேற்று சந்தித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் பல முறை பல இடங்களில் நாங்கள் அனுமதி கேட்டும் அது காவல்துறையிலேருந்து அந்த அனுமதி வழங்கப்படலை. இப்போது கூட ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டத்துக்காக 16, 18 சொல்லி அந்த தேதிகளெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ புதுச்சேரி மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் புதுச்சேரியும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். அங்கேயும் தமிழக வெற்றி கழகம் வந்து தேர்தலில் போட்டியிட போகுது. அது 2 இடங்கள்லையுமே எங்கள் தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். அது ஒரு உப தகவலாக சொல்லிடுறேன். இங்கே எப்படி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் முதல்வர் வேட்பாளரோ அதே போல் அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை வந்து இன்னார் தான் முதல் வேட்பாளர்னு சொல்லலாம். அது எல்லாமே அல்ல இருக்கு. இல்ல, கூட்டணி அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி, கூட்டணி என்பது எங்களுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ்நாட்டிலும் எங்கள் தலைவரை முதல்வராக ஏற்க வேண்டும். அதே மாதிரி புதுச்சேரியில் நாங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு ஆளுமையை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னும் நாங்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் சொல்றது என்னன்னா, வேறு ஒருவரை முதல்வராக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் புதுச்சேரியிலையும் சமகாலத்தில் எங்களுடைய பரப்புரை நாங்கள் மக்கள் சந்திப்பை தொடங்க வேண்டியிருக்குது. என்ன தலைவர் வந்து ஒரு அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ்நாடு மட்டும் இல்லை புதுச்சேரி மக்களும் எனக்கு வந்து என்னுடைய கரியருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து அவங்கள பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மொழியால் நம்ம வந்து இணக்கமான ஒரு மக்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து நிலப்பரப்பின் அடிப்படையில் மட்டும் நம்ம அவர்கள் வேறு நம்ம வேறுன்னு பார்க்க முடியாது. என்னதான் அவங்க பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள். இங்க இருக்கக்கூடிய திரைத்துறையும் அங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்க கட்சிக்கும் அங்க மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கிறது. குறிப்பா எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் அந்த மண்ணை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய இந்த மாநிலத்தை எப்படி அழகாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி அந்த ஒரு 4 மாவட்டங்களும் ஒரு 30 தொகுதிகளும் கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தையும் மிக ஒரு வலுவான கட்டமைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். கூட்டம் எப்படி? அப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் மக்கள் சந்திப்பு நடத்தலாம்னு சொல்லும் பொழுது எண்ணிக்கை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு தான் இவ்வளவு பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. எங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு பேர் வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு தான் இங்க இருக்கும். ஏன்னா இது ஒரு தானாக தலைவரை பார்ப்பதற்காக, அவர் பேச்சை கேட்பதற்காக மக்கள் வந்து தன்னெழுச்சியாக, குறிப்பு இளைஞர்கள் பெண்கள் வந்து வருவதை நீங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க வந்து நீங்க QR கோட் எல்லாம் வச்சிருந்தீங்க. ஆனா அது போக ஆளு பத்தல அப்படிங்கிறதுனால ருஷியானந்த் அவர்கள் வந்து எல்லாரும் வாங்க அப்படி இல்லை, அப்படி கிடையாது. நீங்க அந்த 5000 பேருக்கு மேலதான் பல அரசியல் விமர்சகர்கள் உங்களை மாதிரியான ஊடகவியலாளர்கள்லாம் சொன்ன கருத்து என்னன்னா, அந்த இடத்துல 5000 பேர்னா 5000க்கு மேலதான் உள்ளே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் தவறான தகவல்கள், ஒரு பாஸுக்கு 2 பேர் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்க எவ்வளவுதான் தடுத்தாலும் வெளியில இருந்து நிறைய பேர் உள்ள வருவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம தான் வந்து இது போதும்னு சொன்னோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு அப்புறம் நம்ம மக்கள் சந்திப்பு நடத்துறோம். அந்த இடத்துல எல்முனை அளவிலும் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு புதுச்சேரி அரசு, குறிப்பாக காவல்துறை வந்து மிக அதிக கவனம் செலுத்தினாங்க. அதே அளவுக்கு நாங்களும் கவனம் செலுத்தணும். ஏன்னா எங்களை எப்படியாவது குறை சொல்லிடலாம், நாங்க என்ன பேசினாலும் தவறு, எங்க தலைவர் எது பேசினாலும் தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம்ங்கிறது ஒருத்தர் இல்லை, 2 இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஆரம்பிச்சு
நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு திமுக, அந்த இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, யாராக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் வந்து ஒரு டீகோட் பண்றாங்க. நீங்க இப்படி பேசிருக்கலாமேன்றாங்க, இதை பேசலையே அப்படிங்கிறாங்க, இவ்வளவு நேரம் தான் பேசினாரு அப்படிங்கிறாங்க, ஏன் இதை தொடரலங்கிறாங்க. எல்லாவற்றையும் எங்கள் தலைவர் பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியும் இல்ல, அரசியல் தலைவர்களுக்கும் இருக்குது. இல்ல சார், 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல அப்படி என்ன பேசிட முடியல. 11 நிமிஷம் பேசினாரு. நீங்க அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு நேர கட்டுப்பாடு இருந்தது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஆரம்பிச்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தது. அதாவது எல்லாவற்றையுமே எங்கள் தலைவர் வந்து பேசணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நேர வரையறை எங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த நேரத்துக்குள்ள ஆரம்பிச்சு இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா சார்? கொடுத்துக்கிறாங்க. நீங்க என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேகமான காலகட்டங்கள்ல நீங்க 49ல அண்ணா திமுக ஆரம்பிச்ச சமயத்திலலாம் மணிக்கணக்கா பேசின வரலாறு உண்டு. நீங்க அந்த பாரம்பரியத்துல நீங்க அதே மாதிரி கலைஞருடைய உரையை கேட்டிருந்தாலும் சரி, அதுக்கு பின்பு திராவிட இயக்க பேச்சாளர்கள் எல்லாருமே மணிக்கணக்கா பேசுறவங்க. பேசியே வளர்ந்த இயக்கங்கள் ஆட்சியை பிடித்தாங்க. ஆனா அந்த அளவிற்கு அண்ணாவை போல பேசாமலே வளர்ந்துருக்கும் அப்படி இல்லை. இப்ப நீங்க அண்ணாவை போல, கலைஞரை போல, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆகச்சிறந்த மேடை, நல்லா பேசுவாரு, கண்டென்ட் இருக்கும், மக்களை ஈர்க்கிற அந்த வல்லமை இருக்கு. ஆனா நீங்க அண்ணாவையும் கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன் இந்த மாதிரியான ஒரு ஒப்பீட்டை நீங்க பெரிய நம்ம எம்ஜிஆர்ட்ட வைக்க முடியாது. இது வந்து எல்லாருக்கும் புரட்சி தலைவர் வந்து அவ்வளோ அடுக்குமொழி வசனங்கள் எல்லாம் பேசல. ஆனா அது அந்த மக்கள்கிட்ட அவர் போய் சேர்ந்தார் இல்லையா, மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய மதிப்பு கிடைச்சது இல்லையா, அவர் ஆட்சி அதிகாரத்தில் பிடிச்சார் இல்லையா. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்குன்னு ஒரு பாணி உண்டு. அவர் ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. பின்னால வந்து பாத்தீங்கன்னா செய்வீர்களா அப்படின்லாம் கேட்டு அவர்கள்ட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு நல்ல ஸ்டைல்ல பேசினாங்க. ஆனாலும் அவர்களையும் நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க திருச்சி சிவாவோடையோ அல்லது அண்ணன் வைகோ அவர்களை மாதிரியோ இதெல்லாம் நீங்க ஒப்பிட முடியாது. அப்போ நீங்க ஒரு பேச்சாளர் தான் நாட்டை ஆளும் கட்டாயம் கிடையாது. இல்ல அதுதான் சொன்னேன். அப்படி பார்த்தா இன்னைக்கு அண்ணன் சீமானை மாதிரியான சமகாலத்தில் இன்னைக்கு நீங்க ஐயா வைகோ அவர்களுக்கெல்லாம் கூட அவருக்கு வயசாயிடுச்சு. இப்ப நீங்க சீமான் அண்ணன் அளவிற்கு நீங்க சமகாலத்துல எந்த கட்சியிலையும் அந்த அளவுக்கு ஒரு பேச்சு யாருமே இல்லை. ஏன் அவருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கல, ஏன் அவருக்கு வந்து அவருக்கு எதிர்பார்த்த வாக்குகள் விழல. அப்போ பேச்சு என்பது மட்டும் எவ்வளவு நேரம் பேசுறோம்ங்கிறது முக்கியம் கிடையாது. கருத்தியெல்லாம் அந்த இடத்துல நீங்க ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும்னா, தன்னுடைய கொள்கை வழி நின்று தான் ஒரு கருத்தை முன்வைக்கணும். இந்த கருத்து மக்கள் மன்றத்துல அரசியல் களத்துல விவாதமாக மாற வேண்டும். இப்ப நேற்று அவர் பேசிக்கிறார், நம்ம இன்னைக்கு நம்ம அதை நேற்று பேசணும், இன்னைக்கு பேசணும், நாளைக்கும் பேசணும். அடுத்து ஒரு எங்க தலைவர் வெளியில வர்ற வரைக்கும் இந்த பேசு பொருளாகவே புதுச்சேரி பரப்புரை என்பது இருக்கும். ஸோ இந்த புதுச்சேரி மக்கள் சந்திப்பை பொறுத்தவரை எங்கள் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன வார்த்தை தான் நான் இங்க பதிய விரும்புறேன். புதுச்சேரியிலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அந்த மக்கள் சந்திப்பு என்பது புதுச்சேரிக்கு மட்டுமல்ல, புதுச்சேரியில் நாங்கள் தேர்தல் களத்தில் இறங்க போகிறோம், அங்கேயும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்க போகுதுன்னு சொல்ற அதே நேரத்துல தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய பரப்புரை நாங்கள் புதுச்சேரியிலிருந்து தொடங்கியிருக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அடுத்து என்னென்ன மக்கள் சந்திப்பை எங்கள் தலைவர் மேற்கொள்ள போகிறார், நாங்க கட்சி நிர்வாகிகள் வந்து எப்படிலாம் வந்து தேர்தலுக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள் எங்களுடைய பயணம். இன்னும் ஏன்னா தேர்தலுக்குன்னு ஒரு 100-120 நாள் தான் இருக்குது. நல்லா பார்த்தா அதாவது நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பரப்புரை நடக்குது. இதுல நீங்க வந்து அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கான குழு எல்லாம் அமைச்சிருந்தாங்க. நிச்சயமா ஐஏஎஸ் அதிகாரிகளோ இப்போ ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இருந்தாலும் கூட்டங்கள்ல தொடர்ந்து தொண்டர்கள் வந்து கையை கடிக்கிறது, இந்த இஷ்யூ எல்லாம் நடக்குது. அப்புறம் பாண்டிச்சேரியில கூட அந்த கேட்டெல்லாம் உடைக்கிறாங்க, கேட்டு மேல ஏறுறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணவே இல்லை? அதாவது சொல்லலாம்ல, முதல் நாள் சொல்லாம இல்ல, ஒவ்வொரு முறையும் மாநாடு நடக்கின்ற பொழுதும் சரி, அல்லது மக்கள் சந்திப்பு நடக்கும் போதும் சரி, கரூர் சம்பவத்திற்கு முன்னாலேயும் சரி, நாங்க வந்து எங்க கட்சி தலைமையிலிருந்து, தலைமைச் செயலகத்திலிருந்து அல்லது தலைவரிடம் இருந்து அல்லது பொதுச் செயலகம் இருந்து நாங்கள் அந்த அறிவிப்புகளை வெளியிடுகிறோம். குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, பெண்கள் அழைச்சிட்டு வராதிங்க, முதியோர்களை அழைச்சிட்டு வராதிங்க, நோயாளிகளை கூப்பிட்டு வராதிங்க, நீங்க வந்து வாகனத்தை பின்தொடர வேண்டாம், எந்த விதமான வரவேற்பு நிகழ்வும் வைக்க வேண்டாம், அனுமதி இல்லாம பேனர் வைக்க வேண்டாம். இப்போ கூட புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேண்டுகோளை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா இந்த அன்பின்பால் வரக்கூடிய அந்த தொண்டர்களை, ஆதரவாளர்களை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இதை நீங்க வராதிங்கன்னு கூட நம்ம வந்து சொல்லியும் பார்க்குறோம். எதை வந்து செஞ்ச முடிஞ்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அந்த அண்டை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்தவர்கள்
புதுச்சேரிக்கு வராம நம்ம வந்து தடுக்க முடிஞ்சிருக்கு. அது 2 மாநிலத்திலையும் அதை காவல்துறை அதுக்கு வந்து அந்த அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. உள்ளேயே வரவிடலை. குறிப்பா புதுச்சேரி காவல்துறை வந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா நடத்துறதுக்கு உதவி பண்ணாங்க. தலைமை சொன்னாலும் ஒருவேளை கேட்க மாட்டேன், கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல. இப்ப தொண்டர்களுடைய மனப்பான்மை என்பது எல்லா கட்சிகளும் இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த அலங்கார வாழைத்தார்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறதை நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷத்துல அதிமுகவினுடைய பொதுக்குழு சென்னையில் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கீழே விழுந்திருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். இது எல்லா இடங்கள்லையும் இது வந்து ஒரு கூட்ட நெரிசல் என்கின்ற ஒரு விஷயம் வந்து அரசியல் மட்டுமல்ல. நீங்க ஆன்மீகத்துல வந்து கோயில் திருவிழாக்கள் எல்லாம் மாதிரி பார்க்கணும். ஒரு பொழுதுபோக்கு கேளிக்கை சென்னையில இந்த விமான கண்காட்சி சகச கண்காட்சி நடக்கின்ற பொழுது இறந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி RCB ஒரு கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றதற்காக பெங்களூரில் நெரிசல் ஏற்பட்டது. அப்போ இந்தியா முழுமைக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இப்போ மக்கள் வந்து அவர்களுக்கு பிடித்தமானவற்று ஒரு விஷயத்துல வந்து அதிக ஈடுபாடு காமிக்கின்ற பொழுது நம்ம சொல்லாமலே வந்து கூட்டம் வருது. ஆனா நீங்க பிற கட்சிகளை பார்க்கின்ற பொழுது நீங்க அவங்களுக்கு வாகனங்களை தயார் செய்து உணவு தயார் செய்து இந்த கோழியும் குவாட்டர் பிரியாணியும் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து காசும் கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. அது நம்ம அதையும் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அப்போ இவர்களை கட்டுப்படுத்தலன்னு கிடையாது. அவர்கள் அந்த ஆர்வத்துல வர்றாங்க, அன்புல வர்றாங்க. அவர்களுக்கு போதிய அளவிற்கு நம்ம வந்து நிபந்தனைகளை நம்ம எழுத்துப்பூர்வமாகவும் சொல்லியிருக்கிறோம், வாய் வார்த்தைகளாகவும் சொல்றோம். அது கூடி ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம வந்து அதில் மேம்பட்டுருக்கிறோம். இருந்தாலும் வந்து அதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது காவல்துறையினுடைய எப்படி புதுச்சேரி காவல்துறை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும், இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு சில நேரங்கள் அவர்களுடைய அந்த எல்லையை கூட மீறதை நீங்க பார்த்துருக்கீங்க. நம்ம அது கூட சரி அவர் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துறதுக்காக அவர்கள் எடுத்த முயற்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது தமிழ்நாடு காவல்துறை வந்து அந்த ஒத்துழைப்பு வழங்காதனாலதான் சில இடங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சோ அப்படின்னு கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சார், இது பரப்புரையை ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தியை போய் சந்திக்கலாம் செஞ்சாங்க, ராகுல் காந்தியுடைய நண்பர்கள்லாம் வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிற அளவுலாம் பேசுறாங்க. இதை தொடர்ந்து அதிமுகவில் இருந்தும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இது இப்போ அதிமுகவில் இருந்து இங்கே கட்சிக்கு வர்றது உங்களுக்கு பலவீனமா இருக்கு? அதாவது இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்தியா கூட்டணி, தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் அந்த இந்தியா கூட்டணி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அது இருக்குது. நம்ம பல இடங்கள்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகாரம் இருக்கிறதுனால தான் அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த அதிகாரம் அவர்களுக்கு முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கிறதுனால அந்த கூட்டணி உடையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட சீட் ஷேரிங்லயே அங்க வந்து குழப்பங்கள் இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வரக்கூடிய திமுக பதவி பெற்ற பிறகு அவர்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. எல்லா கட்சிகளுக்குமே அந்த அதிகாரம் என்னன்னா வெறும் எம்எல்ஏ இருக்கிறது மட்டும் கிடையாது, அமைச்சரவையில இடம் பிடிக்கும். இது புதுச்சேரியில கூட இது நடக்குது. இதே இந்தியா கூட்டணி வந்து தேசிய அளவில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோ அல்லது இந்தியா கூட்டணியோ அங்க ஆட்சி அமைக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கேட்டு எங்களுக்கு இத்தனை MP வச்சுக்கிறோம், எங்களுக்கு இந்த கேபினெட் கொடுங்க, இந்த இணையமைச்சர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கின அந்த வரலாறு நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது இடதுசாரிகளோ வந்து எங்கள் தலைவரை வந்து தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம். ஏன்னா அரசியல் எதுவும் நடக்கலாம். இல்ல நாங்க முயற்சி பண்ணல. நாங்கள் எப்பொழுதும் எங்கள் கூட்டணி கதவை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். ஆனா வந்து அவங்க நிபந்தனை என்னன்னா, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் வேட்பாளர். காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடக்கல. பேச்சுவார்த்தை நாங்கள் வந்து இதுவரைக்கும் முறைப்படி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்வத் பெருந்தகை அவர் கூட சொல்லியிருக்காரு, எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு. நட்பு ரீதியாக சில பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து எங்க தலைவருடைய அரசியல் தலைவர்கள் யாருமே சந்திக்கல. அது வந்து ராகுல் காந்தி ஐயாவுடைய அந்த நண்பர்கள் வந்து எங்கள் தலைவரை சந்திப்பது வந்து அவர்களே வந்து விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து தனிப்பட்ட முறையிலான நட்பு ரீதியான சந்திப்புன்னு சொல்லி. அதே மாதிரி தேர்தல் களத்தில் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் வந்து தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட மாற்றம் வரும் என்பதுதான் கடந்த காலத்துல நம்ம வந்து பார்த்த அந்த வரலாறு. அதுதான். அதனால இன்னைக்கு இன்னும் தேர்தலுக்கு 4 மாச காலங்கள் இருக்குது. இன்னைக்கே நம்ம கூட்டணி இதுதான் முடிவு பண்ண முடியாது. ஆனா நான் வெளிப்படை இந்த நேர்காணல நான் ஒரு விஷயம் பதிகிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி உடையும்.
ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு இந்த அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்த நோக்கம் என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் சொல்லும் பொழுது, இன்னும் அவருக்கு ஒரு முதல்வர் வேட்பாளருக்கான தகுதி இல்லையா? துணை முதலமைச்சர் அவருக்கு ஆக முடியாதா? அல்லது ஒரு குறிப்பிட்ட அவர் ஒரு சட்டத்துறை அவர் கொடுக்கக்கூடாதா? அதே மாதிரி வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில என்ன அவங்களுக்கு வந்து மூத்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, திமுக இருப்பதை காட்டிலும் பழுத்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த துறையும் அவரே நாங்க அந்த அழுத்தத்தை கொடுக்க மாட்டோன்றாரு திருமாவளவன். இல்ல அப்படி இல்ல, அதாவது ஆட்சியில பங்குங்கிறத நாங்க இப்போ அழுத்தம்லாம் நாங்க கொடுக்க விரும்பலன்றாரு. அது வந்து தோழமைக்காக அண்ணன் திருமாவளவன் வந்து அந்த மரியாதையை காப்பாற்றுவதற்காக சில வார்த்தைகளை கூறலாம். ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இது அங்க இருக்கக்கூடியவர்களே பேசிட்டு இருக்காங்க. அந்த மன்னியரசு மாதிரியார்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒற்றை இலக்கத்தில் தான் சீட்டு ஒதுக்குறாங்க, அதுலயும் தனித்தொகுதிகள் தான் ஒதுக்குறாங்க, பொது தொகுதியில் வேணும், இரட்டை இலக்கத்தில் சீட்டுகள் வேணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதனால எல்லாருக்குமே அதிகாரத்தை வந்து சுவைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல்லாம் இருக்காது. ஸோ அந்த வகையில் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி கதவு எங்கள் தலைவர் திறந்தே வைத்திருக்கிறார். அவர் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார், எங்களை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் அதற்கான பேச்சுவார்த்தையை அவர்கள் கட்சிக்குள் தொடங்கி நாம் தாவைக்கோடு போகலாமா அப்படிங்கிற அளவுல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. எங்கள்கிட்ட இது வரைக்கும் வெளிப்படையாக யாருமே வந்து நாங்க அதை அப்படி வந்தாங்கன்னா நாங்க அதை முறையாக அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம். இன்னும் போகக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். அதனால இது வந்து ஒரு கேள்விக்கு பதில். ரெண்டாவது, நீங்க ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்ததை வச்சு இந்த கேள்வியை கேட்கறீங்க. அதான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது திமுகல இருந்து தொடர்ந்து தாவேக்கா மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து மேல அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து சேர்ந்தாரு. அப்புறம் நீங்க ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த கூட்டணியில மூணாவது கூட்டணியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அப்புறம் அங்க இருக்கிற சில தலைவர்கள் எல்லாருமே பிஜேபி சார்ந்தவங்க, பிஜேபியில் இருக்கிறவங்க, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு தொடர்ந்து உங்க மேல அந்த பிஜேபியோட பி டீம்ங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. எங்க திமுக கூட்டணியா இருக்கட்டும், திமுகவில் இருக்கவங்களா இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது உடஞ்சி வர்றதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? இப்போ காங்கிரஸுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செங்கோட்டையனையும் இங்க சேர்த்துருக்கீங்க. இல்லை, அதாவது ஒரு குற்றச்சாட்டை நான் முழுமையா மறுக்கிறேன். நாங்க வந்து எங்களுடைய கொள்கையை அறிவிக்கின்ற பொழுதே அந்த மேடையிலே எங்க தலைவர் என்ன சொன்னாரா, முதல் மாநாட்டிலேயே எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. இந்த ரெண்டு கட்சிகளையும் எந்த காலகட்டத்திலும் நாங்கள் அவர்களோடு எந்த தேர்தல் உறவும் எங்களுக்கு கிடையாது. எங்களை பாஜகவுடைய பி டீம் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு திமுக முயல்கிறது. ஆனால் யார் இந்த மண்ணிலே பாஜகவை வளர்த்தார்கள் என்பது நீங்கள் கடந்த கால தேர்தல் வரலாற்றை படிச்சுப்பாங்க. மத்தியில ஒன்றிய அரசுல ஒரு நிலையான ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு காலகட்டத்தில் நடந்தது. 98, 99 காலகட்டங்கள்ல 13 நாள் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பிரதமர் இருந்து அது தோல்வி வருது. அப்புறம் 13 மாதங்கள் இருந்து தோல்வி வருது. அப்ப 99ல ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அன்றைக்கு திமுக தான் பாஜகவோட கூட்டணி அமைக்குது. 2001 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோட கூட்டணி அமைத்தது திமுக. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சமூக சேவை இயக்கம் என்ற சொல்லை மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால இந்த மண்ணில் மதவாத சக்தியை வளர்த்ததுல மிகப்பெரிய பங்கு இருக்கக்கூடியது திமுகவுக்கு தான். அவர்கள் தான் பாஜகவுடைய உண்மையான இந்த ஏ டீம் அல்லது பி டீம், அது என்னதான் வச்சுக்கலாம். எங்களை அப்படி ஒரு சொல்லால வந்து எங்களுடைய அரசியல் பயணத்துல ஒரு தடை போடலாம், ஒரு களங்கம் வைக்கலாம் நினைக்கிறாங்க. நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பாஜக மற்றும் திமுகவோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதே நேரத்துல பாஜக திமுக தவிர்த்த ஏனைய ஜனநாயக சக்திகளை நாங்கள் தோழமை சக்தியாக பார்க்கிறோம். அந்த வகையில தான் நாங்க வந்து காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எங்களோடு இணைவதில் எங்கள் தலைவருக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா ஒரு காலத்திலும் அதிமுகவோட கூட்டணி இல்லை என்பதில் நாங்கள் வந்து உறுதியாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். ஏன்னா திமுகவோட கூட்டணி கிடையாது, பாஜகவோட கூட்டணி கிடையாது, இவர்கள் கொள்கை எதிரி, அவர்கள் அரசியல் எதிரி. அப்ப வந்து நீங்க அதிமுகவோட போறீங்களான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். ஏன்னா நாங்க கட்சி ஆரம்பித்து எங்கள் தலைவர் முதல்வராக்குறது. நாங்க ஐயா எடப்பாடி அவர்கள் போனா அவர் எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் சொன்னா ஏத்துக்குவாரா? அவர் தன்னைத்தான் வேட்பாளராக முன்னிறுத்துவார். அப்ப அவரை முதல்வராக்குவதற்கு நாங்கள் கட்சியா தொடங்கல அப்படிங்கும் போது அந்த கேட்டும் நீங்க வந்து க்ளோஸ்ட். இப்ப அடுத்தது எக்ஸ்டென்ஷனா அதிமுகவில் இருந்து இங்க வர்றாங்களே, அவங்க பாஜக தலைவர்களை பார்த்து வர்றாங்களே அப்படின்னா அதிமுகவில் இருக்கும் பொழுது அவர்கள் என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர்கள். நீங்க தாவேக்காவிற்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை பார்த்தாரா, இல்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து அண்ணன் வந்து ஏழுமுருகன் மாதிரி ஆட்களை பார்த்தாரா, அல்லது வந்து அண்ணாமலையை பார்த்தாரா ஒரு கேள்வி வைக்கணும். அப்படிலாம் எதுவுமே நடக்கல. அதிமுகவில் இருக்கின்ற பொழுது அவர்கள் என்டிஏ கூட்டணிக்காரர்கள்.
அவர்கள் வந்து அதிமுக பாஜக எல்லாம் வந்து ஒரே கூட்டணி என்பதால் அவர்கள் பார்க்கலாம் பேசியிருக்கலாம். கட்சியை வந்து அந்த மாதிரியான கட்டமைப்புக்குள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிற இல்ல நிச்சயமாக ஒரு பொழுதும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் பாஜக எந்த முயற்சி செய்தாலும் நாங்கள் அதற்கு விலை போகிறவர்கள் கிடையாது. எங்களை எந்த ஒரு ஆயுதங்களை கொண்டு, அதாவது மிரட்டல் அந்த மாதிரியான ஒரு கருவிகளை கொண்டு எங்களை வந்து பயமுறுத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட மிகப்பெரிய தொண்டர்களை கொண்ட ஒரு முன்னணி கட்சியாக எங்கள் கட்சி இருக்குது. தேர்தலில் எங்களுடைய கூட்டணி தான் முதல் கூட்டணியாக இருக்கும். ஆளுகின்ற திமுகவிற்கு எதிராக நாங்கள் மட்டுமல்ல, மக்களே, பத்திரிகையாளர்களே, இன்றைக்கு அரசியல் விமர்சகர்களே எங்களைத்தான் முன்னிறுத்துகிறார்கள். ஏன்னா ஐயா எடப்பாடியார் தலைமையில சந்தித்த தேர்தலில் தொடர்ச்சியாக அவர் தோல்வியை சந்தித்து வருகிறார். ஏன்னா அப்படி இல்லைன்னா எதற்காக வந்து அங்க இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஐயா ஓபிஎஸ் டீம்ல இருந்து ஒரு 3 பேர் வெளில போயிருக்கிறாங்க, 4வது ஆள் வெளியே போறாருன்னு சொல்றாங்க. ஏன் அவங்க வந்து இபிஎஸ் போக திமுக போயிருக்கிறாங்க? அப்போ அவர்களுக்கே தெரியுது ஐயா ஓபிஎஸ்ஐ தலைமையாக கொண்டு உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் இணைந்த அன்பராஜாவாக இருக்கட்டும், ஐயா மைத்ரேயனாக இருக்கட்டும், அண்ணன் அல்லது ஒரு மனோஜ் பண்ணாக இருக்கட்டும், தாய் கழகமான அதிமுகவுக்கு தானே போயிருக்கணும். ஏன் திமுகவுக்கு போனாங்க? அப்ப என்ன அர்த்தம்னா அங்க அதிமுக அந்த அளவுக்கு வலுவில்லை, அப்ப திமுகவுக்கு போயிடலான்னு ஒரு எண்ணம் இருக்கிறாங்க. இப்ப ஐயா செங்கோட்டையினுடைய வரவு என்பது தமிழ்நாட்டு அரசில் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா திமுகவிலிருந்து போனா அதிமுகவுக்கு போகணும், அல்லது அதிமுகவிலிருந்து போனா திமுகவுக்கு போகணும், இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவிலிருந்து தான் அதிகமான பேர் திமுகவுக்கு போயிருக்கிறாங்க. பெரிய பட்டியல் இருக்கு. அது அந்த காலத்தை KKSல ஆரம்பிச்சு கடைசியா செந்தில் பாலாஜி மிகப்பெரிய பொறுப்புல வந்தாரு. இப்போ சமீபத்தில் போயிருக்கிறாங்க. ஆனா அதிமுகவில் இருந்து அங்க தலைமையின் மீது உள்ள ஒரு கசப்பினால் வெளியில போகணும்னா திமுகவுக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது. உண்மையிலேயே எம்ஜிஆரினுடைய அந்த தொண்டராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த தலைமையை ஏற்று பயணித்தவர்கள். திமுக எதிர்ப்பு என்பது அவருடைய ரத்தத்துல, அவருடைய ஜீவன்ல கலந்திருக்கும். அப்ப திமுகவை யார் நேர்மையாக எதிர்க்கிறார்கள், யார் வந்து திமுகவை வீழ்த்த முடியும் பார்க்கும்போது அங்க ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது? இது வரைக்கும் ஆப்ஷன் இல்லாம இருக்குது. 2024 முன்னாடி அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. அதிமுக விட்ட திமுக தான் நேரடியா. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, தாவேக்கா இருக்குது. இவர்கள் எப்படி அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து சமரசம் இல்லாமல் திமுகவை எதிர்த்தாரோ அதே போல இன்னைக்கு எங்களுடைய தலைவர் வெற்றித்தலைவர் விஜய் அவர்கள் எங்களுடைய தாவேக்கா திமுகவை நேருக்கு நேர் என்று அரசியல் எதிரி என்று டிக்ளேர் பண்ணி நாங்கள் இருக்கிறோம். அப்ப அதனாலதான் இன்னைக்கு செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் அவருடைய அனுபவத்தை சாதாரணமாக நம்ம நடைபெற முடியாது. இன்னைக்கு சமகாலத்துல அவர் அளவுக்கு சீனியர் பொலிட்டீஷியன் ரொம்ப சொற்பமா தான் இருக்கிறாங்க. அவரு எம்ஜிஆருக்கு அதிமுக ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து ஒரு அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பிஜேபி வந்து அதிமுகவை விஜய் மூலியமா உடைக்குது. இல்ல ஏன்னா நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய படத்தை வச்சுக்கிறீங்க, எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறீங்க, எம்ஜிஆர் மாதிரியான ஆக்டிவிட்டி பண்றீங்க. சோ நீங்க அதிமுகவை அபகரிக்கிறதுக்கான வழியை தான் பண்ணல. அதாவது அதிமுகவை உடைக்க வேண்டும் என்பதற்காகவோ இல்ல அதிமுகவுடைய உள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கோ பாஜக முயற்சி செய்யலாம். நாங்கள் வந்து பாஜகவினுடைய கருவி கிடையாது. யாரோ ஒருத்தர் ஏவி அந்த ஏவலுக்காக நாங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. எங்களுக்கு ஒன்று ஒரு கோட்பாடு இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற வள்ளுவ பெருமானுடைய கோட்பாடு இருக்கு. இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதி, மதம், இனம், மொழி, பிறந்த இடம், இந்த பொருளாதார வேறுபாடு இல்லாம அவருடைய தனி மனித உரிமைகள், சமூக, அரசியல், பொருளாதார உரிமைகளை நாங்கள் மீட்டுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாமும் கிடைக்கணும். அதுக்கு அதிகாரம் என்கிற குறிக்கோள் எங்களுக்கு இருக்கு. ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கொள்கை இருக்குது. அப்ப இந்த திமுகவினுடைய வாக்குகள் இல்ல, இந்த சிந்தனையோடு நாங்கள் இயங்கும் பொழுது எங்கள் சேலத்தில் நடந்த முதல் கொள்கை பிறப்பு கூட்டத்துல எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. திமுக எப்படி இன்னைக்கு தலைவர்கள் வர்றாங்களோ அதே மாதிரி அன்னைக்கே அவர் சொன்னார், 6 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, அதிமுக உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தாவேக்காவை நோக்கி வந்துட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய ரத்தத்துல இன்றைக்கும் தமிழ்நாட்டு எந்த ஒரு கிராமத்தை இங்க எடுத்துக்கொண்டு ஒரு வயதான ஒரு எம்ஜிஆர் காலத்துல அந்த 72 இருந்து அவர் இறக்குற வரைக்கும் 87 வரைக்கும் அதிமுகவில் பயணிச்ச ஒரு முதியவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கள் திமுகவை வீழ்த்தணும் என்பதுதான் தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்திருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற அதிமுகவில் அதை முடியல அப்படிங்கும் போது எங்கள்கிட்ட வர்றாங்க. தொண்டர்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க, இப்ப தலைவர்கள் வர்றாங்க. அப்ப தாவேக்காக்குன்னு ஒரு செட்டப் உருவாக்காம நீங்க திமுக எதிர்ப்புன்னு இருக்கிற ஒரு செட்டப்பை நீங்க பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எங்களுக்கு என்று ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இப்ப நான் உருவாக்கிருக்கோம். ஏன்னா தாவேக்கா என்பது முந்தா நாள் பெய்த மழையில் நேற்று முளைத்த காளான் கிடையாது. ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி, நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி, மக்கள் இயக்கம் நேற்று கூட எங்க பொதுச்செயலர் சொன்னார், 30 ஆண்டுகளாக நாங்க களப்பணி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்ப பல ஆண்டுகளாக எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் தங்களுடைய சுய சம்பாத்தியத்தை, அவர்கள் அதிகாரத்தில் இல்லை, எங்கேயும் போய் லஞ்சம் வாங்கல, இது ஊழல் பண்ணல,
தங்களுடைய சுய சம்பாத்தியத்தை தொண்டர்களுடைய கான்ட்ரிபியூஷனை வச்சுட்டு இந்த மக்களுக்கு அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டே வருகிறார். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.